ஐயா வணக்கம் ஐயா. அப்பா, இந்த கட்டை பார்த்தோன்னே யாரும் இதை ரவுடி கட்டன் மட்டும் நினச்சிடாதீங்க. இதே இந்த ஒத்த தலைவலையும் ரெட்டை தலைவலையும் சேர்ந்து அப்பல வந்து இந்த பின்னாடி கழுத்தில் விண்ணு 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 விண்ணுன்னு தெரிச்சா இந்த மாதிரி தலையில் ஒரு துணியை வச்சு இறுக்கி கட்டினா அந்த வலி கம்மியாகும்னு சொன்னாங்க. நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே கட்டியிருக்கேன், துளி கூட கம்மியாகலை. இதுக்கு காரணம் நீங்கள் எதை வேணாலும் நினைக்கலாம், ஆனால் அதெல்லாம் இல்லை. எப்பவும் வெள்ளிக்கிழமை படங்கள் ரிலீஸ் ஆனால் சந்தோஷமாக போய் பார்ப்பேன். அதில் ஒரு சில படங்கள் அந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கும், ஒரு சில படங்கள் என்னை வச்சு செய்யும். அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு வரும்போது என் மனநலம் மட்டும் இல்லாமல் உடல்நிலையும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வந்தேன். இது என்ன படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க ஐயா. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆனால் உடல்நிலை சோக கடல்ல இருக்கு. மகுடம், இந்த டைட்டில் எதுக்குன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. நம்ம விஷால் ஐயா அவர்களின் முதல் படம் இயக்குனரா. உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் விஷால் ஐயா? கம்பேக்கே கொடுக்காத உங்களுக்கு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படத்தை நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். உங்களுக்கு கம்பேக் கொடுக்க வச்சிருக்கு. நீங்கள் எங்களை இப்படியா பழி வாங்குவீங்க? உங்களோட நன்றி கடனை இப்படியா நீங்கள் செலுத்துவீங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணுங்கய்யா? என்ன பாவம் பண்ணோம்? இப்படி ஒரு திரை காவியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஊர் ஊரா நாடு நாடா போய் எதுக்கியா நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க? இப்படி நாங்க ஏமாந்து வந்து முதசவே பார்த்து அடி வாங்குறதுக்கா? முடியலைங்கய்யா, முடியல. சரி, என்னவா இருந்தாலும் என்னோட கடமையை நான் ஆற்றணும் இல்லையா? இந்த படத்தோட கரு என்ன, அந்த கருமத்தை தான் நானும் படம் முழுக்க தேடினேன். கடைசியில கிரெடிட் சீன்ல போட்டாங்க, ஓ இந்த படத்தோட பிளாட் அதுதான், அந்த கதையின் கருமுட்டை இதுதானா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதாவது இந்த மார்க்கெட்ல டூப்ளிகேட் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்னால இங்க நம்ம ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுது, எவ்வளவு விபத்துக்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க. ஆனா அத படத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல திணிச்சு விட்டுட்டு அப்படி தட்டி விட்டாங்க போல. படத்துல வேற எங்கேயுமே அதை பத்தி வரல, 1-2 இடங்களை தவிர. அந்த சரக்கு சரக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இதை பத்தி தான்ன்றது நம்மளுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, கரு அருமையான கரு, நிறைய இடங்கள்ல பேசப்படாத கரு. ஆமா, நம்மளே அறியாம நமக்கே வந்து நம்ம தலையிலேயே மேபி ரிஜிஸ்டர்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்லேயே நம்மளை ஏமாத்துற இந்த ஸ்கேம் எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அதை நீங்க கருவா எடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மாதிரி ஒரு சம்பவத்தினால ஹீரோ பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களை காப்பாத்துறாருன்னு சொல்லணும். இங்க அதான நியாயம். அதுக்கு எதுக்கு விசாகப்பட்டினத்துல கேஜிஎஃப் படத்துல மாதிரி கடலுக்கு முன்னாடி நின்று போஸ்ட் கொடுத்து நானும் இந்த கட்டத்துல ஒரு நாள் ஆளுவேன்னு பேச விட்டு அதுக்கப்புறம் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணா சென்னையில ஒரு விஷால் வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு அதனால அவன் குடும்பத்தை இழந்து என்ன கருமாந்திர கதை எதை நோக்கி டிராவல் பண்ணுது? இதுல 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சி வேணாமா? ஒரு படம் எடுக்கிறோமே, அதை மக்கள் பார்க்குறப்போ கொஞ்சமாவது அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த உள்ள வாங்கிக்கிட்டு அதுல இருந்து அதுல ஏதாவது ஒரு முற்பட்டு நம்ம அடுத்த படம் இயக்கணும்னா நம்மளை ஓடி வந்து படம் பார்க்கணுன்ற ஒரு ஒரு சின்ன நப்பாசை கூட இல்லையா உங்களுக்கு? எங்க விசலையா இதுல என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. கூட இருந்த ஹீரோயின் அம்புட்டி போட்டு தள்ளிட்டாரு. எல்லா இடத்துலயும் ஃப்ரேம்க்கு ஃப்ரேம் இவர் தான் இருக்கும்னு நினைச்சாருன்னு தெரியல. இதுல கிளைமேக்ஸ்ல வேற என்னை விட்டு போயிடாதையா என்னை விட்டு போயிடாதையான்னு நீங்க கூவ விட்டதெல்லாம் எங்களுக்கே வந்து ஐயா நீ இயக்குனரமா ஆயிராதையா மறுபடியும் படம் எடுத்துறாதையான்னு சொன்ன மாதிரி இருந்ததுயா. படத்துலதான் ஒருத்தனை செத்துட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா தேட்டர்ல படம் பார்த்துட்டோன்னு பாதி பேர் செத்துக்கிட்டு தான் இருந்தான் போல. உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா அவனை கொண்டுட்டு தான் இருந்திருக்கீங்க. படம் பார்க்க உள்ள வந்தப்போ எல்லாரோட முகமும் பிரகாசமா இருந்தது. போக போக தேட்டர் லைட் மாதிரி இருட்டி போய் நம்ம இது உள்ள வந்து வெளியில உயிரோட தான் போமான்ற ஒரு பயம் அப்பட்டமா தெரிஞ்சதுங்க ஐயா. நான் கேட்கிறேன், ஒரு படம் பார்த்து ரசி பார்ப்பீங்கல்ல எல்லா ஃபர்ஸ்ட் காப்பில இருந்து, அப்போ கூட உங்களுக்கு எங்க மேல கொஞ்சோண்டு கருணை வரல? சரி 3 மணி நேரம் எடுத்து தொலைச்சிருக்கோம், 3 நேரம் பார்த்தா இங்க செத்து போயிடுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கட் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தோணலை. எனக்கு அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு, 3 மணி நேரம் பார்த்து நம்மளுக்கே இவ்வளவு நிலைமைனா மக்கா இதை ஃபுல்லா எடுத்து முடிச்சு ஷூட்டிங்லாம் முடிச்சு இத்தனை நாள் ஒர்க் பண்ணவங்களோட நிலைமை, நேரில் பார்த்த நிலைமை, அவங்க உடல்நிலாம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கும், எப்படிப்பட்ட ட்ராமாக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ பரவாயில்ல நம்ம இதுலயோட தப்பிச்சுக்கிட்டோமேன்ற ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் தான். மற்றபடி இந்த மாதிரி ஒரு படத்தை இயக்குனதுக்கு, அதுவும் முதல் படமா இயக்குனதுக்கு உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் ஐயா, பெரிய கான்ஃபிடென்ட். எனக்கு அது போதும். மக்களே, ஒரே ஒரு ரிக்வஸ்டாக தான் சொல்கிறேன், இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கக்கூடாதுன்னு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நான் ஓட்டி பார்க்குறேன்னு போனி எட்டி கூட பார்த்துடாதீங்க. அவரோட உங்களோட உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி சமநிலையில் இருக்காதுங்க ஐயா. உங்களை காப்பாற்றுறதுக்காக 3 மணி நேரம் மூச்சு திணற வச்சு செய்யும் போது கூட அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு வரல. ஏன்? நான் பட்ட கஷ்டத்தை என்ன பார்க்குற மக்கள் படக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். அதனால தயவு செய்து சொல்கிறேன், செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த படம் பார்க்காம தனித்திரு தவித்திரு வீட்டில் இரு.
அம்பிடித்தேன். அதே மாரி படம் பார்க்கணும்னா போன வாரம் முந்தின வாரம் போன மாதம் வந்த நல்ல படங்கள் இந்த தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த வாரம் 4-5 படம் சின்ன சின்ன படமாக இருந்தாலும் நல்ல படமாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் எதுலையாவது போங்க. அதேமாரி இந்த வாரமே ஒரு 2 படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. அதனால் அந்த படத்தை போய் பாருங்க. ஆனால் தவறுதலா தேட்டரில் எவனாவது ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறான்னு சொன்னாலும் சரி, இருக்கிற படம்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் சரி, எவனாவது உங்களை கட்டி இழுத்துக்கிட்டு போய் இந்த படத்தில் உட்கார வைக்கலாம்னு சொன்னாலும் சரி, போயிடாதீங்க. முக்கியமாக ஆளே வரலையே இந்த படத்துக்கு போகலான்னு எவனாவது லவர் பாய லவர் கையில் கூப்பிட்டா தான சீட்டுக்காக ஆசைப்பட்டு போயிடாதீங்க. நீங்கள் போயிட்டு வெளியில் வரும்போது ரத்த வாந்தி எடுத்தால் அதுக்கு கம்பெனி பொறுப்பாக இருக்காது. இல்லை இந்த படம் பார்த்த தலைவலியில் இப்படிப்பட்ட படத்தை கூட்டு வண்டியடின்னு பிரேக்கப் பண்ணாலும் கம்பெனி பொறுப்பு இருக்காது. அது கையெல்லாம் விஷால் ஐயா வந்து காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டார். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இப்போ வரைக்குமே ஒரு ஒத்த தலைவலி வந்தால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரும். ஆனால் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இன்னும் வெளியில் வராமல் இன்னும் என்னெல்லாம் வலிக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ இக்கட்டிலையுமே நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா அது உங்களுக்காக மக்களே, உங்களுக்காக தான். ஐயா விஷால் ஐயா, உங்கள் மேலே எனக்கு எந்த தனிப்பட்ட வன்மமும் இல்லை, சத்தியமாக இல்லை. இந்த நடிகர்கள் மேலேயும் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் மேலேயும் யார் மேலேயுமே எனக்கு வன்மம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து எங்களை பார்க்க வச்ச இந்த படத்து மேலே மட்டும் தான் ஏன் வன்மம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நானுமே ஒரு சினிமாக்காரன் தான். அதனால் அந்த வழி புரியும். ஆனால் அதே அந்த சினிமா மக்களை பார்க்க வச்சு ரசிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் குடி தோண்டி மண்ணை போட்டிங்களே, அந்த வருத்தம் தான். மற்றபடி நீங்கள் நல்ல மனுஷன் தான், நல்லவர் தான், நீங்கள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கணும்ல, நாங்கள் இனிமேல் படம் ஏற்காதீங்க. அப்படி ஏற்கிறதா இருந்தால் ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி நல்லா யோசிச்சுட்டு அந்த படத்தை ஒரு வாட்டி 100 வாட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டு வாங்க. அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். இந்த படத்தில் ஒரு நல்ல கருவியா, நல்ல கரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ டூப்ளிகேட் வருது அப்படின்ற விஷயத்தை எடுத்து அதை ஒரு நல்ல விதத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா நிஜமாவே நானே கொண்டாடி இருப்பேன். ஆனால் அதை அம்புட்டி விட்டு ஏதோ நாளைக்கே நீங்கள் தேர்தலில் குதிக்க மாதிரி உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலையா. எதுக்கு காஞ்சனா படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் மறுபடியும் இதில் ரீக்ரியேட் பண்ணிக்கணும் எனக்கு சத்தியமாக தெரியல, இப்போவும் புரியல. ஸோ மகுடம் இந்த டைட்டில் எதுக்கியா நீ வச்சிங்க, அதுக்கான பதிலையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, எனக்கு அதுவும் புரியலைங்க. KGF, மார்க் ஆண்டனி, அனிமலு, இன்னும் என்னெல்லாம் பில்டப் படம் இருந்ததோ அத்தனை படத்தையும் ஒரே நாள் நைட்டு பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்தது. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க போதும். அதனால் மக்களே, எனக்கு இந்த படம் என் உயிரை கிட்டத்தட்ட எடுக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுருச்சு. நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் உங்களால் அது தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் தவிர்த்திரு, தனித்திரு, வீட்டிலே இரு, அப்படிதான் சொல்லிவிட்டேன். மீண்டும் அடுத்த வாரம் வரும்ல படம், நல்ல படம் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும், பெரும் நம்பிக்கையோட. வைத்தியத்தை கலப்பி நல்ல படம் இல்லாமல் ஆக்கிறாதீங்கடா, உங்களை நம்பி தான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நல்ல விமர்சனம், நல்ல முன்னோட்டம், நல்ல படம் அதோட நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய். ஏதோ வளரனே உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. அடே அந்த 18ஆம் தேதியா 78ஆம் தேதியா அதை போடுங்கடா, முடியல, சீக்கிரம் போடுங்கடா.